அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025ங்க. இது மாற்றி அமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின்படி தயாரிக்கப்பட்ட இந்த மெட்டீரியல். இது உங்களுக்கு சிலபஸில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அது, அப்புறம் முந்தைய வினாத்தாள், மூலநூல்கள், இணையதரவுகள், அது இல்லாமல் நான் எடுத்த குறிப்புகள், இது மற்றும் இந்த பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் புக், இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க. இது எது மாதிரி முந்தைய வினாத்தாள்களை எது மாதிரி கொஷின் எதிர்பார்க்குறாங்க, அவங்க முக்கியமாக அவங்க சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை உள்வாங்கிக்கிட்டு தயாரிக்கப்பட்டது தாங்க இது. இதில் அழகு 2 பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியம், சங்க மருவிகால இலக்கியம். இதில் சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 8 தொகை 10 பாட்டு வருங்க. இந்த சங்கம் மருவிகால இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 12 கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் அறநூல்கள். இதில் பாருங்கள், இது நம்ம இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, இப்போது இது ஆல்ரெடி இருந்தது தாங்க. இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா புதுசாக எதுவும் கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு பிரிவு பழைய பிஜிடிஆர்பி சிலபஸ்லேயே பிரிவு 6 மற்றும் பிரிவு 7 இதில் 2லுமே இருந்துச்சுங்க. இப்போது அதில் நம்மளுக்கு ஒரு அழகாக நம்மளுக்கு சுருக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன தேவையோ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. இங்கே 8 தொகையிலையும் சரிங்க, 10 பாட்டு 14 இது 3லேயுமே காலம், தொகுப்பு முறை, பாடுபொருள், அதே மாதிரி அதனுடைய சிறப்புகள், இந்த பொறுமையில் தாங்க எதிர்பார்க்குறாங்க. இதுலேயுமே இன்னொரு கூறாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா அகநூல்கள் எது, புறநூல்கள் எது, அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் எது, இந்த அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அது மட்டுமல்லாது இந்த 12 கீழ்கணக்கு நூல்களில் காணப்படக்கூடிய அறநூல்கள் மற்றும் அதன் பிற்காலத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த இயற்றப்பட்ட அறநூல்கள், அதனுடைய சிறப்புகள் எல்லாமே நம்மளுக்கு இங்கே அழகு 2ல் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு யூனிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது இப்போ அழகு 2க்கு இன்றைக்கி அதை பற்றி ஃபுல்லாக பார்த்தலாங்க. உங்களுக்கு இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அழகு 5 ஒரு வேல்யூமாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 1 to 5 ஒரு வேல்யூம், 6 to 10 இன்னொரு வேல்யூமாக கொடுக்குங்க. இதில் சிலபஸ் கொடுத்துருக்குங்க. அதில் சிலபஸ் படியாக உங்களுக்கு அந்த உள்ளடக்கமாக அந்த சிறு சிறு தலைப்புகளாக உங்களுக்கு அழகாக எளிமைப்படுத்தியே கொடுத்துருக்கும். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இப்போ படிக்கிறவங்களுக்கு எது முக்கியம்னு சொல்லிட்டு தெரியாமல் ஃபுல்லாக படிச்சுட்ருப்பீங்க. அவங்களுக்கோசரம் இந்த எதெல்லாம் கலரில் இருக்கோ அதை உங்களுக்கு மெட்டீரியல் வரும்போது அது கொஞ்சம் போல்டாக தெரியுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். மற்றது எல்லாமே 2 டைம் படிக்கிறீங்கன்னா இது ஒரு 3 டைம் 4 டைம் படிச்சிருது நல்லதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. சரி, இதில் பார்க்கும்போது சங்க இலக்கியம் இதில் பொறுத்த வரைக்கும் முதல்ல வருது 8 தொகைங்க. 8 தொகையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, அகம் சார்ந்த நூல்கள், புறம் சார்ந்த நூல்கள், இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருங்க. அகம் சார்ந்தவை 5, புறம் சார்ந்தவை 2, அகமும் புறமும் சார்ந்தது 1. அதை பற்றி விரிவாகவே உங்களுக்கு தலைப்பு வயசாக கொடுத்துருக்குங்க. நற்றினை பொறுத்த வரைக்கும் இதில் அவங்க காலம், ஏன்னா இது காலம் எதிர்பார்ப்பாங்க. இது உங்களுக்கு நம்மளுக்கு அதில் பேரே சங்க இலக்கியங்கள சங்க காலத்தை சார்ந்த நூல்கள் தான் இதுங்க. ஒரு சில நூல்கள் அதாவது காலத்தை பிற்பட்டதாக காணப்படும். நம்மளுக்கு அந்த படிக்கும் போதே தெரிஞ்சிருங்க. இப்போ 10 பாட்டுலாம் பார்த்திங்கன்னா திருமாறு ஆற்றுப்படி இதே காலத்தால் பிற்பட்டது. ஏன்னா அதில் நம்மளுக்கு அந்த அமைப்பு முறையை நம்மளுக்கு காட்டி கொடுத்துருங்க. அந்த வரிகளாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும், அது நம்மளுக்கு அது இயற்றப்பட்டதே அது. ஏன்னா அந்த ஒரு காலத்துலேயுமே அது படிப்படியான அந்த வளர்ச்சி பார்க்கும்போது நம்மளுக்கே அது வித்தியாசம் புரியுங்க. சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரும்பாலான நூல்கள் ஆசிரியப்பால் பாடப்பட்டது, சங்க மருவிகால இலக்கணங்கள் வெண்பால் பாடப்பட்டது, அதற்கப்புறம் விருத்தங்கள் வளரப்பெற்றது. இது மாதிரி ஒரு பகுதியுமே நம்மளுக்கு பார்த்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை அடிப்படையில் உள்வாங்கிட்டு தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த உரையாசிரியர்கள், பதிப்பாசிரியர்கள், அடியளவு, இது எல்லாத்துலேயுமே இருந்தாலுமே உங்களுக்கு அந்த இலக்கிய வரலாறுல இங்கே 4 இலக்கிய வரலாறை அந்த உள்வாங்கிக்கிட்டு அதை ஒன்று ஒன்றா நம்மளுக்கு எல்லாம் மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துருக்குது. ஒரு சில தகவல்கள் விடுபட்டிருக்கலாம். அதையும் உங்களுக்கு இங்கே தேவையான அளவுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்பப்போ நீங்கள் அதில் இடைச்சொல்கள் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானதுங்க. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதில், ஏன்னா அங்கே நம்மளுக்கு அந்த என்ன கேட்டிருக்காங்களோ அந்த அமைப்பு, பாடுபொருள்கள், முக்கிய பாடல்கள் இப்போ கேட்கலாம். இப்போ 400 பாட்டு 400 பாட்டும் படிக்கணும்ன்ட்டு நான் இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுங்க, நம்மளுக்கு அந்த இலக்கிய வரலாறுகள், அப்புறம் முன்னாடியெல்லாம் கொடுத்த அந்த புகழ்பெற்ற வரிகள், மேற்கோளாக எடுத்தாளப்பட்டுள்ள உரையாசிரியர்களால் எடுத்தாளப்பட்டுள்ள வரிகள், இதன் பொறுமையில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பேங்க. சரிங்க, இதில் உங்களுக்கு இது கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ எல்லா நூல்களுக்குமே சரிங்க. முக்கியமாக அந்த அவங்க என்னென்ன அந்த தொகுப்பு முறையாக இருக்கட்டும், உரையாசிரியராக இருக்கட்டும், பதிப்பாசிரியராக இருக்கட்டும், முக்கியமான வரிகள்னு எல்லாமே கொடுத்துருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஏன்னா இப்போ இவ்வளோ கொடுத்துருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வரையறையில் கொண்டாட முடியாதுங்க. இப்போ திடீர்னு இப்போ
ஐங்குறுநூறு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 அமைப்பில் அந்தாதி அமைப்பில் வாழப்பட்டது. ஏன்னா இது பிற்காலத்தே தோன்றியது அந்த அந்தாதி இலக்கியம். அதில் வந்து இதனோட உட்கூறுகள் காணப்படுகிறது. அப்போ இது ஒரு 10மே இப்போ 10 பொறுத்த வரைக்கும் அந்த சேரர் மன்னர்கள் சார்ந்த அவர்களால் அந்த சேர வம்சத்தை சார்ந்த இவங்கள அந்த புலவர்களால் இயற்றப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 அமைப்பு வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா காணப்பட்டது. அதனால தான் இப்போ அந்த சேரர் மன்னர்கள் எழுதிய பதிற்று பத்தாக இருக்கட்டும், இந்த ஐங்குறுநூறாக இருக்கட்டுங்க, இப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு அந்த சேர நாட்டு நூல்னாவே அடையாளம் காண்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. இப்போ இது மாதிரி தலைப்பில் நிரல் படுத்த கொடுத்துருவாங்க. ஒரு சிலதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த நூலில் இருக்குது, இந்த பத்து எந்த இதில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. திடீர்னு தொண்டி பத்து ஏன் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா, அது வித்தியாசமாக ஏன் முக்கியத்துவமாக கருதப்படுதுன்னா, இது ஒரு அந்தாதி வகையை சார்ந்தது. அப்போ பதிற்று பத்தில் அது 4ஆம் பத்து. இது மாதிரி நம்ம வித்தியாசம் இப்போ நம்ம ஃபுல்லாக கொடுத்தா தாங்க இது கவர் பண்ண முடியும். இப்போ நம்ம வெறும் ஐங்குறுநூறு 5 பேர் மட்டும் பார்த்துருப்போம். அந்த 5 புலவர்களுமே பாடப்பட்டதுமே ஒரு 10 வகையுமே இது பாகுபாடுபடுத்து அதனுடைய முதல் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு தலைப்பாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எந்த இப்போ செலவு 10 இடைச்சுர 10லாம் எதில் வரும், யார் பாடிருப்பாங்க, அது மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கும்போது நம்ம அந்த குறிப்பிட்ட வரையறுக்குள்ளே கொண்டாட முடியாது. அதனால தான் ஒரு சில பகுதிகள் வந்து ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் இருக்கும். ஒரு சில பகுதிகள் ரொம்பவே கொஞ்சம் மேலோட்டமாக தான் கொடுத்துருப்பேன். இருந்தாலுமே நம்ம இதில் வரலனாலுமே அந்த 2 ஆப்ஷனில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி நம்ம அதுக்கான நம்ம பொறுமையில் தான் இந்த இதை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒன்னோட படிச்சிங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. அதுக்கோசரம் தான் என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு அந்த கோர்வையாக ஒரு செய்திகள் நம்ம ஏன்னா இப்போ நம்ம ஒரு 10 பக்கம் படிச்சிங்கன்னா தான் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு 10 பக்கம் படிச்சிங்கன்னா தான் ஒரு 4 பக்கமாச்சும் ஞாபகம் இருக்கேன். நம்ம என்ன எக்ஸாமில் எழுதும் போது ஒரு 3 பக்கம் தான் வரும். நம்ம இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த படிக்கிறதுக்கான வசதியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய நாள் ஞாபகமாக இருக்கும். அதே மாதிரி யூஜிசி நெட்டு இது பொறுத்த வரைக்கும் இப்போது அது ஒரே கொஷினில் 4 கொஷின் தெரிஞ்சால் தான் அதில் நீங்கள் எழுத முடியுங்க. நம்ம டைரெக்டாக கொஷின் அண்ட் ஆன்சராக படிச்சுட்டு இருந்தால் அங்கே தப்பு பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். ஆனால் இது மாதிரி நம்ம கோர்வையாக படிக்கும்போது ஒரு தொகுப்பாக படிக்கும்போது அப்போது இது வந்து அந்த 4 ஆப்ஷனில் இது வரும், இது வராதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க. அந்த அடிப்படையில் இதை மெட்டீரியல் வந்து இருக்குங்க. உங்களுக்கு யாராவது தேவைப்படுதோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அலகு 1லேருந்து அலகு 5 வரைக்குங்க. இது உங்களுக்கு வெறும் 2000 மட்டும்தாங்க கொடுக்குது. இப்போ உங்களுக்கு இதுலேயுமே அந்த குறிப்பிட்ட உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க. நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்க. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா யாராருக்கு வேணுமோ அவங்க என்னோடய அந்த கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த கான்டாக்ட் நம்பரை எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கோட ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு மொபைல் நம்பரோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு அதிகபட்சம் 3லேருந்து 4 நாளில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி கொடுத்துருங்க. இதுலேயுமே நீங்கள் முதற்கட்டமாக நீங்கள் 1500 கட்டிட்டு நீங்கள் அந்த டெலிவரி ஆனாட்டி மீதி 500 கொடுத்தாலும் ஓகே தாங்க. சரிங்க. இதுலேயுமே அந்த எந்த நூல் எந்த ஆசிரியர்களால் பாடப்பட்டதுன்ட்டு ரொம்பவே முக்கியமான வரிகள் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்குங்க. சரி, இது முன்னே ரெடி பண்ணதுங்க, இப்போ கிடையாதுங்க. இது புக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 மாதமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செட் எக்ஸாம் முடிஞ்சது கூட 2, 3 கொஷின் இதில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது எல்லாம் எதுக்கோசரம்னா எல்லாமே இந்த முந்தைய வினாத்தாளை உள்வாங்கிக்கிட்டு தான் அது இப்போ ரெடி பண்ணதுனால உங்களுக்கு அது மாதிரி வரதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குங்க. இப்போ பதிற்று 10 வரைக்கும் நம்ம சாதாரணமாக அப்படியே வினாவாக படிக்காமல் இது மாதிரி ஒரு தொகுப்பாக படிக்கும்போது நம்மளுக்கு இதுக்கு வந்து அந்த ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்குங்க. இந்த ஒரு அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எளிமையாக இருக்கும், அந்த வரிசைகள் மாறாமல் இருக்கும். நம்மளுக்கு அந்த கண்ணம் போனாலும் இப்போ திடீர்னு இப்போ 2ஆம் பத்துலேருந்து 9ஆம் பத்து வரைக்குமே அப்படியே ஒரு சில செய்திகள் ஈடுபட்டாலும் இந்த இவர் வந்து 2வது பத்தில் இருந்தார், இவர் 5வது பத்தில் இருந்தார்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரும். அப்போ நம்ம அதை தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ரொம்பவே குறைவாக இருக்குங்க. சரிங்க. இது மாதிரி உங்களுக்கு இந்த சங்க இலக்கியம், சங்க மருவிகால இலக்கியம் பற்றிய செய்திகள் உங்களுக்கு விரிவாகவே தேவையான அளவுக்கு கொடுத்துருக்குங்க. யாராருக்கெல்லாம் வேணுமோ அவங்க ஆர்டர் பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.